பரிசுத்த ஆவியின் சத்தத்தை தெளிவாக கேட்க ஆவிக்குரிய உணர்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய உணர்வு. இங்க எத்தனை பேரு ஆவிக்குரிய உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்லா கவனிங்க. மாம்ச உணர்வு எல்லோருக்குள்ளும் உண்டு. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா என் வாய்க்கு டேஸ்டா இருக்கும். ஒரு ட்ரெஸ் போடுறோன்னா என் உடம்புக்கு அது நல்லா இருக்கும். ஒரு ஆபரணம் உடுத்துறோன்னா என் முகத்துக்கு அது நல்லா இருக்கும். அப்ப இது எல்லாமே மாம்சத்தினுடைய உணர்வு. எல்லா விஷயத்தையும் என்றைக்கு நீங்க ஆவிக்குரிய உணர்வோடு சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுற பேச்சுல அதுல ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோட என்னால பேச முடியல. நீங்க மாம்சத்துக்குரியவர்களும் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கிறீங்க. அப்படி எண்ணிதான் என்னால என்ன பண்ண முடியுது? பேச வேண்டியதா என்ன பண்ணிருச்சு ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. என்றைக்கு மாம்சம் தலையெடுக்க ஆரம்பிக்கிறதோ, என்றைக்கு மாம்சத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்பொழுது ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய உணர்வு உங்களுக்குள்ள எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மரித்து போனதா இருக்கு. பவுல் அதான் பேசுறாரு. நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களால புரிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்க மாம்ச குணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகிட்ட நீங்க என்ன பேச முடியும்? ரொம்ப கடினமான காரியங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம பேச முடியுமா? இல்ல மற்ற காரியங்களை குறித்து சொல்ல முடியாது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமோ அதுதான் நம்ம பேச முடியும். அதே போலதான் நம்ம மாம்சத்துக்குரியவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றத, கர்த்தர் பேசுவதை கேட்க முடியாம திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் இன்னைக்கு இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுங்க ஐயா, ஆவியானவர் என்னோடு பேசணும்னா அதுக்கு முதல்ல ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் மாத்திரம். ஜெபம் தான் உங்களை என்ன பண்ணும்? உங்களுடைய மாம்சத்தை உடைச்சு ஆவிக்குரிய உணர்வு உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? கொண்டு வரும். உபவாச ஜெபம்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு வைக்கிறோம்? இல்ல அது எதுக்கு ஜெபிக்கிறீங்க உங்க வீட்டுல? எத்தனை பேர் நீங்க உபவாச ஜெபம் பண்றீங்கன்னு தெரியல. என்றைக்கு மாம்சத்தை நாம் வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய கவனம் முழுவதும் கர்த்தர் பக்கமாய் திரும்பும். அல்லேலூயா. பசி, அதே போல வாயினுடைய உணவினுடைய அந்த சுவை, இது எல்லாவற்றையும் வெறுக்க ஆரம்பிக்கிறதா உபவாசம். என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ், என் முழு நோக்கமும், என்னுடைய முழு கவனமும் கர்த்தர் பக்கமாக திரும்பும் போது ஆண்டவர் அங்க சொல்லுவார், என் பிள்ளை எனக்காக சாப்பிடாம என்ன பண்ணிருக்கா? உட்கார்ந்து இருக்கா. என் பிள்ளை மாம்சத்தை வெறுத்து உட்கார்ந்து இருக்கிறா. நான் அவளோடு போய் என்ன பண்ணணும்? பேசணும். அல்லேலூயா. என் மகனோடு நான் போய் பேசணும். என் திட்டங்களை என் பிள்ளைக்கு நான் வெளிப்படுத்தணும்.